ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நாம் தியானித்து கொண்டு வருகிற காரியம் தாகம் உள்ளவனாயிரு என்கிற தலைப்பிலே தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலும் நீதியின் மேல் பசியும் தாகமும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் உண்மையாகவே நீதியின் மேல் பசியும் தாகமுமாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை, மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை ஆமோஸ் மூலமாக கர்த்தர் சொல்கிறாரு. அது இந்த காலகட்டத்திலும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் 12-13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆமோஸ் 8:12-13. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வட திசை தொடங்கி கீழ்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள். அந்நாளில் சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். ஒரு முக்கியமான ஒரு காரியம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இந்த வார்த்தையை எடுத்து பேசுவதற்கு நிறைய நேரங்கள் ஆகும். ஆனால் நான் ரொம்ப எளிமையாக முக்கியமான ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்ல போகிறேன். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு பஞ்சம் ஒன்று வரும். அது ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல. அது என்ன பஞ்சம் அப்படின்னா, வசனம் கிடைக்காத ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு. என்ன தெரியுமா சொல்கிறாரு? அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வட திசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்தும் திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள். அப்படி அலைந்து திரிந்து தேடினதுனால, அந்த தாகத்தினால கன்னிகைகள்லாம் என்ன செஞ்சிருவாங்களாம்? சோர்ந்து போய் விடுவார்கள் என்று வேத வசனம் சொல்லுது. இப்போ உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு எண்ணம் வரலாம். என்ன வரலான்னா, இன்றைக்கி டிஜிட்டல் யுகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். வேதம் நமக்கு நிறைய கிடைக்குது. இன்றைக்கி நிறைய செய்திகள் கிடைக்குது. இன்றைக்கி பிரசங்கத்துக்கு என்ன இல்லை? பஞ்சமே இல்லை. எப்படி சொல்லலாம்? ஒருவேளை அமெரிக்காவில் ஒரு பேசுகிற ஒரு மனிதனுடைய பிரசங்கத்தை தமிழ்நாட்டில் உட்காந்து நம்ம யூடியூப்பில் நேரலையில் பார்க்க முடியும். ஒருவேளை உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் நடக்கிற ஒரு செய்தி, ஒருவேளை ஒரு கூடுகையை இங்கிருந்து நம்ம ஆன்லைனில் லைவில் பார்க்க முடியும். இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, இவ்வளவு அறிவு பெருகி இருக்கு, இவ்வளவு வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. அப்போ எப்படி நமக்கு அந்த வசனம் கிடைக்காம போகும்? இதை பற்றி நான் உள்ளே போனேன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதான் முதல்ல சொன்னேன். நான் ரொம்ப எளிமையாக ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்போவும் நமக்கு நிறைய வசனம் கிடைக்குது. ஆனால் எந்த வசனம் தெரியுமா கிடைக்காது? சரியான உபதேசம் கிடைக்காது, சரியான சத்தியம் கிடைக்காது. ஏன்னா பவுல் சொல்லும் பொழுது நல்ல வசனத்துன்னு போட்டிருக்கு. என்ன வசனமா? நல்ல வசனம். அதே போல் ஆரோக்கியமான உபதேசத்தை நீ பேசுகிறவனாக இருப்பாயாக அப்படிங்கிறாரு. அப்போ ஆரோக்கியமான உபதேசம், நல்ல வசனங்களை பேசுகிறவங்க, சரியான சத்தியத்தை, நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்கிற, நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற சரியான சத்தியம் இனிமேல் கிடைக்காது. இனிமேல் என்ன செய்யாது? கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? நிறைய பிரசங்கள் வரும். நிறைய பேர் பைபிளில் இருந்தால் எடுத்து பேசுவாங்க. ஆனால் என்னன்னா, ஆத்துமாவை ரட்சிக்கிற தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை நமக்கு கிடைக்காது. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? அதாவது இந்த ஒரு ராஜா, அதாவது உங்களுக்கு தெரியுமில்ல, யோசபாத் ராஜா, இந்த ஆகாப் இவங்களாம் யுத்தம் பண்ண போவாங்கள்ல. அப்போ யுத்தம் பண்ண போகும்போது யோசபாத்து கேட்பாப்புல, இந்த தீர்க்கதரிசி இல்லாமல் வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்பான். அங்கே 400 பேர் ஒரே மாதிரி பேசுவான். எப்படி பேசுவான்? 400 பேரும் ஒரே மாதிரி, அவங்க சொல்கிறத யார் சொல்கிறா? கர்த்தர் தான் சொல்கிறாருன்னு சொல்லி ஒரே மாதிரி 400 பேர் சொல்லுவான். அப்போ ஒருத்தர் மட்டும்தான் வருவார். யார்? மிகாயா. அந்த மிகாயா சொல்லுவார், கர்த்தர் சொல்கிறதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவார்.
ஃபஸ்ட்டு சொல்லுவார், போ உனக்கு கிடைக்கும், உனக்கு வெற்றி உண்டாகும் அப்படிம்பாரு. அப்போ அவன் கேட்பான், நீ கர்த்தருடைய நாமத்தில் உண்மையை தவிர வேறு ஒன்றும் சொல்லாதபடிக்கு எத்தனை முறை ஆணையிடணும் அப்படிமா. அப்போ தான் அவன் சொல்லுவான், நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அதை நீங்கள் பைபிளில் படித்து பாருங்கள். ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது என்னது பரம சேனையெல்லாம் தேவனுக்கு முன்பதாக நிற்குது. அப்போ ஒரு இது ஆண்டவர் சொல்கிறாரு, கீழையாத்தில் உள்ள ராமோத்தில் போய் விழும்படிக்கு ஆகாபுக்கு போதனை செய்கிறவன் யார் அப்படிங்கும்போது ஒருவன் அப்படியும் ஒருவன் இப்படியும் சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது ஒரு ஆவி வந்து நின்று சொல்லிச்சான், நான் போய் அந்த வேலையை செய்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் கேட்பாரு, நீ எப்படி சொல்லுவ அப்படின்னா, அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாயிலையும் நான் பொய்யின் ஆவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லிருச்சான். அப்போ நல்லா கவனிக்கணும், அந்த ஆவி என்ன ஆவி? பொய்யின் ஆவி. இன்றைக்கி நிறைய பேரும் இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க நிறைய பேர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்து போதிக்க வேண்டிய சரியான சத்தியத்தை போதிக்காமல் ஜனங்களை சத்தியத்தை விட்டு வழி தவற பண்ணி, சரிங்களா, சத்தியத்தை விட்டு வழி தவற பண்ணி, அதாவது பாவத்தை குறித்து கண்டித்து பேச மாட்டாங்க, நீதியை குறித்து பேச மாட்டாங்க, நியாயத்தீர்ப்பை பற்றி பேச மாட்டாங்க, பரலோகத்துக்கு போகிறத குறித்து ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை பற்றி பேச மாட்டாங்க, பாவ மன்னிப்பு இருக்குது, பாவத்திலேருந்து விடுதலை இருக்குது, பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு பேச மாட்டாங்க. என்ன தெரியுமா சொல்லி பேசுகிறாங்க அன்னைக்கு? நீ கவலையே படாத, நீ செஞ்ச பாவம், நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவம், நீ செய்ய போகிற பாவம், எல்லா பாவத்துக்கும் இயேசு பலியாயிட்டாரு, நீ எப்படி வேணாலும் வாழு, ஜாலியாக இரு, எதை பற்றியுமே கவலைப்படாத அப்படின்னு பேசுகிற ஆட்கள் இன்றைக்கி பெருகிட்டு இருக்காங்க. சரியா? ஜாலி லைஃப், ஜாலியாக இரு. சினிமா பார்க்குறத ஒரு பாஸ்டரே அதை என்கரேஜ் பண்ணி பேசுகிறாரு, சினிமா பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன சொல்கிறேன்னு தெரில. இன்றைக்கி அப்படி போயிட்டுருக்கு. ஒருத்தர் சினிமா பாட்டு பாடுறாரு, ஒருத்தர் சினிமா பாருங்கிறாரு. இன்னும் சிலரை குறித்து நான் கேள்விப்படுறேன். சிலர் வந்து என்ன செய்கிறாங்களாம், அவங்க தவறாக என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, ஊழியக்காரங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு கேட்குறதுக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு. ஊழியக்காரருக்குள்ளே அப்படிப்பட்ட மறைவான காரியங்கள் இருக்குங்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, தங்களுடைய மனைவி அல்லாத வேறு சிலரோடு தவறான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்பதற்கே பயங்கரமாக இருக்குது. நல்லா கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏன்னா இவங்களாம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, தப்பை கண்டித்து பேச மாட்டாங்க, தவறுன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு மனுஷனை பரிசுத்தத்துக்கு நேராக அவங்க நடத்த மாட்டாங்க. நல்லா கவனிச்சுடுங்க. ஒரு மனிதனை எச்சரித்து அவனை மனம் திரும்ப பண்ணி, நான் ஒன்று ரொம்ப எளிமையாக சொல்லட்டுமா, யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் சொல்கிற வார்த்தைங்க எனக்கு ரொம்ப தொட்ட வார்த்தை. உத்தமமான ஜனத்தை ஆயத்தம் பண்ணும்படிக்கு. ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக ஒரு உத்தமமான ஜனத்தை அவன் ஆயத்தப்படுத்தணும். இதுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணணும். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ சொல்லிக் கொடுக்கணும். இந்த உலகத்தை வெறுத்து, உலக சிநேகம் நமக்கு வேண்டாம், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு உண்மையான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை, இதை சார்ந்து பிரசங்கிக்காம எப்படி வேணாலும் வாழ்கிறதுக்கு பிரசங்கிப்பாங்க. கவனிங்க, அந்த பிரசங்கம் நிறைய கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் இப்போ பாருங்க, உண்மையாக சொல்ல, நீங்கள் நிறைய தேடுவீங்க. இனிமே ஒரு நல்ல பிரசங்கம் கிடைக்காதா? ஏன்னா யாரை பார்த்தாலும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக அப்படி இப்படிலாம் பேசிட்டு போகிறாளுக்கு நீங்கள் நிறைய பெருகிட்டு. சரியான சத்தியத்தை பேசுகிற பிரசங்கிமார்கள் இன்றைக்கி மிக 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 குறைவு. நான் இப்படி வேணால் சொல்லட்டுமா, 400ல் 1 கணக்கு போட்டுக்கிடுங்க. 400 ஊழியக்காரரில் ஒரே ஒரு ஊழியக்காரர் தான் இன்றைக்கி ஒழுங்காக கர்த்தர்கிட்ட கேட்டு சரியான சத்தியத்தை பேசுகிறார். ஏன்னா அவருடைய வார்த்தையும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். அவருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். அவர் பொருளாசையை சாயாமல், மாம்ச இச்சையை சாயாமல், உலகத்தை பார்க்காம கர்த்தரை மட்டும் பார்க்குறாரு. மற்றவங்க என்ன பண்ணுறாங்க? மாம்ச இச்சை, உலகத்துக்குரியவைகளை நாடுறாங்க. அதனால் என்ன அவிக்கிரியை செய்து, பொய்யின் அவிக்கிரியை செய்து, வஞ்சிக்கிற அவிக்கிரியை செய்து. அப்போ சரியான சத்தியத்தை பேசணும் அப்படின்னா அவன் உலகத்தை நேசிக்க மாட்டான், சிற்றின்பத்தின் மேலே நோக்கமாக இருக்க மாட்டான், கர்த்தர் மேலே நோக்கமாக இருப்பான். அந்த மாதிரி ஊழியக்காரங்க 400 பேருக்கு ஒருத்தங்க தான் இருக்கிறாங்க. உலகத்தில் 400 பேருக்கு ஒருத்தங்க தான். 400 பேரும் ஒரே மாதிரி சொல்லும்போது ஒருத்தன் மட்டும் சொன்னான், நோ கர்த்தர் சொல்கிறத சொல்லுவேன். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. நீங்கள் யூடியூப்பில் நிறைய பிரசங்கம் அப்படி தேடி 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 பார்ப்பீங்க. ஆனால் நீங்களே சோர்ந்துருவீங்க. ஒரு நல்ல வார்த்தைன்னு நம்மளை அப்படி பூசி மொழுகிற வார்த்தை இல்லை,
கர்த்தருடைய உண்மையான வார்த்தை, நம்மளை உணர்த்துவிக்கிற வார்த்தை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிற வாழ்க்கை, வார்த்தை நம்மை தேவனோடு இணைக்கிற வார்த்தை, நம்மை நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்துகிற வார்த்தை. அந்த வார்த்தை இப்போ இல்லைங்க. இப்போ இல்லைன்னா இருக்கு 400ல் 1. இன்னும் போக 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 நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. அதனால தான் போட்டிருக்கு, எல்லாரும் தேடி தாகத்தினால சோர்ந்து போயிடுவாங்களாம். அப்போ நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன், உங்களுக்கு ஒரு தாகம் வேணும் வார்த்தையின் மேலே, சரியான தேவனுடைய வார்த்தையின் மேலே நீங்கள் தாகம் உள்ளவங்களாக இருங்க. அதுதான் உங்கள் தாகத்தை தீர்க்கும், உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதாவது மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய ஆத்மாவை திருப்தி செய்யாத பிரசங்கங்களை கேட்டுட்டு கிடக்காதீங்க, சரியா? உங்களுடைய ஆத்மாவை திருப்தி செய்கிற, உங்கள் ஆத்மாவை தேவனோடு சேர்க்கிற, உங்கள் ஆத்மாவை திருப்தி ஆக்குகிற கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இனி காலம் செல்லாது. கண்டிப்பாக சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் நல்ல பிரசங்கம் கேட்குறது ரொம்ப ரேருங்க, ரொம்ப ரொம்ப ரேர். நான் சொல்கிறேன், நல்ல பிரசங்கங்கிறது உண்மையான சத்தியம், உண்மையான உபதேசம், உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக, கிறிஸ்துவுக்கு நேராக, கர்த்தருக்கு நேராக வழி நடத்துகிற சரியான சத்தியம் இனி கிடைப்பது அரிது அரிது அரிது. அதனால் கிடைச்ச இந்த நாளில் தாகத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.